முறை மேதின கூட்டங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ் நகரத்தில் இடம்பெறுகின்றது. மே 1ஆம் தேதி. மே தினம் என்பது நாங்கள் நினைக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கு நேற்றல்ல, அது இந்த உலகத்தில் வாழ்கின்ற தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை பெற்று கொடுத்த ஒரு போராட்டம், சிந்திய போராட்டம், உயிர் தியாகம் செய்த போராட்டம், சிறைக்கு தள்ளப்பட்ட போராட்டம். அவ்வாறான போராட்டத்தின் மூலமாகத்தான் 1886ஆம் ஆண்டு சிகாகோ நகரத்தில் இடம்பெற்ற போராட்டம். அப்போ அந்த சிகாகோ நகரத்தில் இடம்பெற்ற போராட்டத்தை நினைவு கூறும் முகமாகவே பிறகு அன்றைய காலகட்டங்கள் 2வது அகிலமாக இருந்த தோழர் எங்கல்ஸுடைய தலைமையின் கீழ் கூடப்பட்டு 890ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இதை உலகத்தினுடைய தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்போ அதற்கு ஏற்ப உலக ரீதியாக இந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு தொழிலாளர்களுடைய நாளாக இன்றைக்கு இவைகள் நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது 200வது நான் நினைக்கின்றேன் மே தினமாக இருக்கின்றது. அப்போ அந்த மே தின ஊர்வலத்தை கூட்டத்தையும் நாங்கள் கடந்த வருஷம் இதை வெகு சிறப்பாக நாங்கள் கோல்பேஸ் மைதானத்தில் நினைவு கூர்ந்தோம். இம்முறையும் நாங்கள் தீர்மானித்திருந்தோம், ஒன்று கோல்பேஸில் ஒன்று பிரமாண்டமான ஒரு கூட்டத்தையும், அடுத்ததாக நுவரெலியா நகரத்தில் இன்னொரு கூட்டத்தையும் நடாத்துவதற்கு. இந்த 2 கூட்டங்களுக்கும் ஜனாதிபதி கலந்து கொள்ளுகின்ற ஒரு கூட்டமாகவே இருந்த போதிலும் கூட அதன் பிறகு நாட்டில் ஏற்பட்டு உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை, இந்த எரிபொருள் பிரச்சனை காரணமாக நாங்கள் தீர்மானித்தோம் இவைகளை மாவட்ட ரீதியாக இவைகளை விரிவுபடுத்தப்படுவதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் மே 1ஆம் தேதி நாடு தழுவிய ரீதியாக 21 இடங்களில் 21 மாவட்டங்களில் பிரம்மாண்டமான மேதின கூட்டங்களை நடாத்துவதற்கு, ஊர்வலங்களையும் கூட்டங்களையும் நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது நான் நினைக்கின்றேன் உலக வரலாற்றிலும் கூட ஒரு மாற்றமான ஒரு தடம் பதிக்கின்ற மே தினமாக அமையும் என்று நினைக்கின்றேன். இலங்கையிலும் கூட இதுதான் முதல் தடவையாக 21 மாவட்டங்களில் இடம்பெறுகின்ற கூட்டமாகும். அதில் பிரதான கூட்டம் இடம்பெறுவது நுவரெலியாவில், அடுத்ததாக கொழும்பில் மாரகம பிரதேசத்தில். அந்த 2 கூட்டங்களுக்கும் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். மற்றைய கூட்டங்கள் நாங்கள் யாழ் மாவட்டம் வடமாகாணத்தில் எடுத்துக்கொண்டால் வவுனியாவில் ஒரு பிரதான வன்னி மாவட்டத்திற்கான கூட்டத்தை நடாத்துகின்றோம். இப்போ வன்னி மாவட்டமான முல்லைத்தீவும் அதே போன்று மன்னார் வாசிகளும் அதில் கலந்து கொள்கின்றார்கள். யாழ் மாவட்டத்தில் நடக்கின்ற யாழ் கிளிநொச்சி மாவட்டங்கள் 2ஐயும் சேர்த்து நாங்கள் யாழ் மாவட்டத்தில் மே மாதம் 1ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு எங்களுடைய ஊர்வலம் ஆரம்பமாகின்றது. அந்த ஊர்வலம் முலவசந்தியில் இருந்து ஆரம்பமாகின்றது. முலவசந்தியில் இருந்து ஹாஸ்பிட்டல் ரோட் வழியாக டவுனை கடந்து புதிய பஸ் நிலையத்தின் முன்னால் இடம்பெறுகின்ற கூட்டம். அப்போ அந்த கூட்டத்திற்கு எங்களுடைய போக்குவரத்து அமைச்சராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக் அவர்களும் வருகின்றார்கள். அதனால் நாங்கள் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் சொல்வது வேறு எதுவுமல்ல, இந்த மே தினம் என்பது முக்கியமான ஒரு நாள். அப்போ அந்த நாளில் விசேடமாக இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கத்தின் பலத்தை நாங்கள் நாட்டுக்கு மீண்டும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக மாறி இருக்கின்றது. மற்ற எதிர்க்கட்சியினர் எல்லாருமே இந்த மே தினம் செய்வதில்லை என்று கைவிடப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலைமை, அவர்களால் முடியாது, அவ்வாறு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். போது நாங்கள் இந்த மே தினத்தை நாங்கள் ஒவ்வொரு காலங்களிலும் மே தினம் என்பது அதாவது எங்களுடைய கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அப்போ அந்த நிகழ்வை இலங்கையில் ஒரு மாற்றமான மே தினத்தை செய்த வரலாறு ஜேவிபிக்கு, தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரமே உண்டு. அப்போ அந்த வகையில்
இம்முறை யாழ் நகரத்தில் இடம்பெறுகின்ற மேதின ஊர்வலத்திற்கும் கூட்டத்திற்கும் இங்கு இருக்கின்ற தொழிலாளர்கள், இங்கு இருக்கின்ற மக்கள், இங்கு இருக்கின்ற எங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள் எல்லோருமே இதில் வந்து கலந்து கொள்ள முடியும். எல்லோருமே கலந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது வேறுதுமல்ல, அதாவது மக்கள் பலத்தை வெளிப்படுத்தி மக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பது தான் இதனுடைய தொனிப்பொருள். அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற தேசிய ஒற்றுமையை கட்டி காக்கின்ற, தேசிய ஒற்றுமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் எங்களுடைய அரச இயந்திரத்தை ஒரு செயலிழக்க செய்கின்ற ஒரு சூழல் இருந்தது. அரச இயந்திரத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நாட்டினுடைய பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக எங்களுடைய நாட்டினுடைய இருப்பை, தனித்துவத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவைகளை பாதுகாத்து கொள்ளுகின்ற அதன் மூலமாக, இந்த மே தினத்தின் மூலமாக நாங்கள் உலகத்திற்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் ஒரு செய்தியை கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. அந்த செய்தி தான் வேறு எதுவுமல்ல, நாங்கள் ஒன்றாக அணிதிரண்டு இருக்கின்றோம். மற்ற ஏனைய கட்சிகள் இன்றைக்கு வேறு துதிப்பாடி கொண்டிருக்கின்ற போது, அவர்களால் செயலிழந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி ஓர் அணியில் அணிதிரண்டு முழு நாட்டு மக்களையும் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு மேடையாக இந்த மேதின மேடையை நாங்கள் பயன்படுத்த இருக்கின்றோம். அதனால் அந்த பயன்படுத்துகின்ற மேதின மேடைக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற, வடக்கில் இருக்கின்ற அனைத்து மக்களும், அதாவது வன்னியில் வாழ்கின்ற மக்கள் வவுனியாவுக்கும், யாழ் மாவட்டத்தை பிரதிநிதி செய்கின்ற, கிளிநொச்சியை பிரதிநிதி செய்கின்றவர்கள் யாழ்ப்பாணத்திற்கும் மாலை 3:30 மணிக்கு எங்களுடைய ஊர்வலத்திலும் கலந்து கொண்டு எங்களுடைய கூட்டத்திலும் கலந்து கொள்ளுங்கள் என்று மிக மிக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.